என் மனைவி தந்த பரிசு பாத்தீங்கல்ல, அவரு மனுஷன், அவரை விட்டான் போயிடுச்சு. ஆட்டோல எழுதி வச்சிருக்காரு, என் மனைவி தந்த பரிசுன்னு எழுதி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர்தான் மனிதன். எங்கேயோ போயிட்டடா. பிரதர், என்ன ஃபேமஸ் உங்க கடையில? கடையில வந்து சாக்லேட் முந்திரி அல்வா நல்லா இருக்கும். சாக்லேட் முந்திரி அல்வா நல்லா இருக்கும். முந்திரி அல்வா, போக வந்து பன் அல்வா நல்லா இருக்கும். பன் அல்வா, பால் அல்வா, எல்லாமே அல்வா. கேரட் அல்வா ஆண்டி ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து நம்ம கடையில வந்து சந்திரகலா ட்ரெடிஷனல் ஐட்டம் நல்லா இருக்கும். சந்திரகலா எல்லாம் வச்சிருக்கீங்களா? சந்திரகலா வந்து ஸ்டஃபிங் உள்ள மைசூர் பாக் இருக்கும். என்ன சொல்றீங்க? மணிக்குள்ள வந்து பால் அல்வா காட்டுங்க. இதுக்குள்ள பால் அல்வா, இதுக்குள்ள மைசூர் பாக்கா? நைஸ். சாப்பிடுறீங்களா? ஒண்ணு சந்திரகலா கொஞ்சம் ஹெவியா இருக்குமே. ஆனா நீங்க ரெண்டு ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு. அதுதான், அதனாலதான் சொன்னேன். நம்மகிட்ட பூண்டு மிக்சர் நல்லா இருக்கும். போதும் 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 போதும். பூண்டு மிக்சர் பூண்டு போச்சு மிக்சர். ஆச்சு போட்டிருப்பாங்களோ, வறுத்து போட்டிருப்பாங்களோ? பன் அல்வா சாப்பிடுவோமா? பன்னு நீங்க பால் அல்வா சாப்பிடுறீங்களா? வந்து இந்த மேல் பகுதி ஒயிட் ஆகும், கீழே ப்ரௌனி. அது ஏன் அந்த மாதிரி மேல் பகுதி சூடா இருக்கிறதால? சூடு ஆறின பிறகு உங்களுக்கு அந்த டேஸ்ட். சரி. ஸ்வீட் ஸ்வீட். ஆக்சுவலா நம்ம பன் அல்வா சாப்பிட்டுருக்கோம்ல, இது பால் அல்வாவா? நான் சொன்ன மாதிரி இந்த அடியில இருக்க பிரவுன் தான் டேஸ்டா இருக்கு. என்னதுடா இது, எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சின்ன வயசுல ₹1 பால்கோவா தருவாங்க தெரியுமா? ஒரு சின்ன இவ்வளவு சைஸ், ஸ்கொயர் சைஸ்ல ₹1 பால்கோவா. அந்த டேஸ்ட்ல இருக்கு. சூப்பர். சாப்பிட்டு பாறேன். நல்லா இருக்குல்ல? நைஸ், சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது எந்த தெரு பிரதர்? சின்ன கடை தெரு. பாதுஷா சுட சுட இருக்கு. மைசூர் பாக் கூட சாப்பிடுங்க. ஏன்னா வந்து அது மைல்டா தான் இருக்கும், இனிப்பு சூடாவும் இருக்கு. ட்ரெடிஷனல் இது. அதாவது எங்க சொன்னீங்க? சின்ன கடை வீதி தானே? சின்ன கடை தெரு, தெற்கு வாசல். சின்ன கடை தெரு, தெற்கு வாசல்ல அப்படியே போகும்போது பார்த்து, இந்த ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இங்க வந்து சாப்பிடணும்னு சொன்ன மாதிரி அருமையா இருக்கு. இந்த பால்கோவா வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ ரீகால் பண்ற அளவுக்கு டேஸ்டா இருந்தது. என்னது இது? இது பால் அல்வா தான். நீங்க முடியல ஃபுல்லா சாப்பிடு. சூடா இருக்கு. இந்த மைசூர் பாக்குல இப்ப நம்ம பாக்குறதே இல்ல. நம்ம பாக்குறது எல்லாமே நெய் மைசூர் பாக்க தான். இந்த மைசூர் பாக்க பாக்குறதே இல்ல. இதுவும் சைல்ட்ஹுட் டேஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாமே அப்படியே சாஃப்டா வாயில வச்சிருக்காரு மாதிரியான மைசூர் பாக்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் நாங்க 90s கிட்ஸ் சாப்பிட்ட மைசூர் பாக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க. வரிசை ஸ்வீட் சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சு லிஸ்ட் கொஞ்சம் வாங்கி போடுவோம். இது வந்து சந்திரகலா. உள்ள ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு மைசூர் பால் தோல் இருக்கும். வெத்தரமடிப்புக்குள்ள வந்து பால் அல்வா ஸ்டஃபிங் இருக்கு. இது மேக்ஸிமம் வச்சு சாப்பிடுறது வந்து 2 to 3 days தான் தாங்கும். வெளியூர் கொண்டு போறவங்க வந்து எப்படின்னா பாக்ஸ்ல நாங்க பேக் பண்ணி தந்துருவோம். அவங்க வந்து வச்சு சாப்பிடுறாங்கன்னா ஒரு 2 to 3 days சாப்பிடுற மாதிரி இருக்கும். இல்ல, அதாவது நான் ஒரு ஸ்பூன்னா இதுல ஒரு ஸ்பூன் அப்படி சாப்பிடுங்க. அதாவது இது இத்தனை நாள் வேற நம்ம சாப்பிட்ட மாதிரியான பிரெட் அல்வா இது கிடையாது. இது பன் அல்வா. டு யூ நோ பன் அல்வா? கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணலாம். தெற்கு வீதியில இருக்கு. சவுத் கேட் வழியா உள்ள வந்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் பைக்ல வரவங்களுக்கு கம்ஃபர்டபிள். கார் கூட வருவோம், பட் பார்க்கிங் கிடைக்காது. கார் அவ்வளவுதான். அப்படியே மூவிங்லயே வாங்கிட்டு போக முடியும். இவங்களோட டாப் கிளாஸ் எதுன்னு சொல்லணும், இந்த 2 அல்வாவுமே சூப்பர் டூப்பரா இருந்தது. மைசூர் பாக் கூட அருமை. இது கூட செம்மையா இருந்தது. எனக்கு இந்த பூண்டு மிக்சரோட மனமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லடா, பூண்டு மிக்சர் எப்பயோ ஒரு காலத்துல சாப்பிட்டிருக்கேன். நான் ரெகுலரா சாப்பிடற டைப் இல்ல இதெல்லாம். இது வந்து பிரெட் அல்வா இல்ல, பன் அல்வா. அதே மெட்டீரியல் தான், ஆனா பன்ல அல்வாக்கு இந்த முதல் வேற ஒரு டேஸ்ட் வருது. செம்மையா இருக்கு. நோ ஸ்வீட் டயட். நான் ஸ்வீட்டே சாப்பிட கூடாது. நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அந்த கப்பு ஃபுல்லா உங்க அண்ணன் தான் சாப்பிடுவாங்க. ஒருத்தன் கார்ல இருக்கான். பிரகதி நடுவுல ஜாயின் பண்ணிட்டா எங்க கூட. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்க போலாமா? எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? போடுவானே தெரியாதா? பெண் தானே, பெண்
சாஃப்டா இருப்பா என்று நினைத்து விடாதீர்கள். நான் கொஞ்சம் ரகடான ஆள். அது வந்து நீங்க எந்த இடத்துல வேணா எனக்காக போட்டுக்கலாம். உடம்புல எனர்ஜி இல்லைங்க, தூக்கமா வருது. வயிற்றுலயும் சுத்தமா கேப் இல்லைங்க. என்னால ஒன் டே இன் மதுரை ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணாங்க. இங்க லொகேஷன் எல்லாம் போலான்னு சாப்பிடுறதுலயே டயர்ட் ஆயிடுறேங்க நான். வாங்க போலாம். மினி வாங்கவா ஸ்பெஷல் வாங்கவா? மினியே போதுமா? எங்கடா கூட வந்தோம்? உனக்கு வேணுமா? 2 வாங்கவா? 2 மினி வேணும். எவ்வளவு? சாப்பிட கொஞ்சம் கூட இடமே இல்ல வயித்துல. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கடையில இருக்கோம். காலைல இருந்து சுத்திக்கினே இருக்கோம். புரியல? சாப்பிடு. செம்மையா இனிக்குதுடா. சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாதுன்னா அது அவ்வளவு இனிக்குது. அதாவது போர் அடிக்காது. ஜிகிர்தண்டா ஜிகிர்தண்டா தான் இல்ல. நைஸ். ஆனா கொஞ்சமா தாங்க. எவ்வளவுண்ணா? 20 ரூபாய். இனிப்பா இருக்கு. இன்னும் இல்ல, சோர்ப்பா இல்ல, நல்லா இருக்கு. இதை சாப்பிடாதீங்க. இதுல இடம் கத்த இது என்னதுண்ணா? மட்டை. இதோட மட்டை வெளியில வெளில இருக்க அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் துவர்ப்பு. அதுக்குள்ள இருந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணி கொடுத்தாங்க. அது இனிப்பு. ஃபர்ஸ்ட் கட் பண்ணது 20 அட இனிப்பா இருக்கு. இந்த ஒயிட் பீஸா இருக்கு. இங்க வந்து இனிப்பா இருக்கு. இது வந்து துவர்ப்பா இருக்கு. பெருசா கடிச்சிட்டேன். இது கூட அவ்வளவு துவர்ப்புலாம் இல்ல, மிக்ஸ்டா இருக்கு. எல்லாமே சாப்பிட்டுட்டு கடைசியா தெப்பக்குளம் வந்திருக்கோம். காரணம் என்னன்னா கோயிலுக்கு போவதுக்கு நான்வெஜ் சாப்பிட்டோம். அதனால நாங்க எந்த கோயிலுக்குமே போல. எல்லா கோயிலையும் வாசல்ல இருந்தே பாத்துட்டு, நான் ஆக்சுவலா தெப்பக்குளத்துல போட்டிங் இருக்கும், போட்டிங் போலான்னு நினைச்சேன். போட் இருக்கு. ஒரு நாள் கூட குளத்துல போட்ல போகவே முடியல. ஓகே, வேற எதுனா சாப்பிடலாமா? என்ன சாப்பிடலாம்? மறுபடியும் முதல்ல இருந்தா என் வயிற்றுல சுத்தமா இடம் இல்லதான். போவோம். பை வாக் தான். பை வாக்கா? நடக்க முடியாதா? ஓகே சரி, வாங்க அப்படியே போய் எதுனா சாப்பிடுவோம்.